கலனிப்பு வலைதளத்தின் அக்ரேரியா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் இன்ட்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் மாதா பிதா குரு தெய்வம் ஆகியோரை வணங்கி கொண்டு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் அபர்ணா. நான் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெரியகுளம்ல பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் 2016 to 2020 பேட்ச் வந்து படித்தேன். அண்ட் நான் ஐசிஆர் 2020 ஹார்டிகல்ச்சர் டிசிப்ளின்ல ஓவரால் 33 ரேங்க் அண்ட் ஓபிசி கேட்டகரி ரேங்க் வந்து 13 வாங்கியிருக்கேன். அண்ட் ஈவன் கியூசெட் 2020 சேம் ஹார்டிகல்ச்சர் டிசிப்ளின்ல டாப்பரா வாங்கியிருக்கேன். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க வந்து மத்திய பல்கலைக்கழக தேர்வில் முதலிடமும் இந்திய ஆராய்ச்சி கழக தேர்வில் வந்து 33வது இடமும் இந்திய அளவில் பெற்றிருக்கீங்க. இது வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்த ரேங்கிங் வந்து நான் வாங்குவேன்? நிச்சயமா சொல்ல போனா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மார்க்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன். ஆனா நான் ப்ரிப்பேர் பண்றப்ப வந்துட்டு எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. எப்படியாவது வந்துட்டு ஜேஆர்எஃப் இல்லைட்டாலும் நான் ஜேஆர்எஃப் சீட்டாவது வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் மார்க்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஓவரால் மார்க் பாத்தீங்கன்னா 337 தான் அவுட் ஆஃப் 480. ஸோ இந்த மார்க் பட் எக்ஸாம் வந்து ஆஃப்கோர்ஸ் டஃபா தான் இருந்துச்சு. பட் இவ்வளோ கம்மியா வரும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நிச்சயமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். பட் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ 33 ரேங்க் அண்ட் கேட்டகரி ரேங்க் வந்துட்டு 13 அப்படின்னும் போது ஸோ எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஸோ ஈவன் வந்து கியூசெட் எக்ஸாமும் அப்படிதான். ஸோ கியூசெட்ல வந்துட்டு அவுட் ஆஃப் 100 நான் வெறும் 67.75 தான் வாங்கியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 80 அவுட் ஆஃப் 100 வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஹோப்புமே வந்துட்டு இல்லை. பட் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ டாப்பர் அப்படின்னோடனே எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பட் ஸோ அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க எப்பயுமே உங்களோட ஹோப் வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் ரொம்பவும் வந்து இம்பார்ட்டன்ட். உங்களோட பெஸ்ட்டை வந்துட்டு கொடுங்க. அதுதான் நான் எப்பயும் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். பிகாஸ் ஐசிஆர் எக்ஸாம் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி கூட என்னால முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த லாஸ்ட் 1 வீக் நான் படிக்கவே இல்லை. ஏன்னா என்னால முடியாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த எக்ஸாமும் வந்துட்டு சரி அப்ளை பண்ணிட்டோம் எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட தான் இருந்தேன். பட் வந்துட்டு நான் பண்ணதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஹோப்போட இருங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஸோ சீனியர்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா உனக்கு எக்ஸாம் டஃபா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்தியாவில இருக்க எல்லாருக்குமே டஃபா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீ ஹோப்போட இரு, அதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லி தைரியப்படுத்திட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் தான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாவே இருந்துச்சு. அண்ட் ஸோ அதுக்கு நிச்சயமா காட் அண்ட் என் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஈவன் மை டீச்சர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்க விரும்புறேன். பிகாஸ் அவங்க இல்லாட்டி நிச்சயமா இந்த இதை என்னால் அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. ஓகே மேம். இப்போ வந்து உங்களை எந்த மாதிரி மேம் இதுக்கு வந்து தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த எக்ஸாம்? சொல்லப்போனா நான் என்ன தயார்படுத்திக்கினதை விட என்னோட சீனியர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தான் வந்துட்டு நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. அதுபடி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். டெஸ்ட் வைப்பாங்க, வீக்லி டெஸ்ட் இருக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் கூட வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கறதுலாம் வந்து கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கறத விட ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கிறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். அந்த ஒரு கொஞ்சம் படிச்சிருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் படிச்சிருந்தா கூட அந்த 2 பேஜும் உங்க மனசுல நிக்குதா அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஈவன் வந்துட்டு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் ஈவன் டெலிகிராம் ஸ்டடி குரூப்ஸ்ல வந்துட்டு இருந்தேன். ஸோ புக் மெட்டீரியல்ஸ் நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸும் நான் வச்சிருந்தேன், என்னோட சீனியர்ஸ் ரிஃபர் பண்ணது. பட் ஈவன் வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல போடக்கூடிய வேற நோட்ஸ், ஸோ வேற யாராவது ப்ரொஃபசர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, வேற சீனியர்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த நோட்ஸ் ரிஃபர் பண்ணுவேன். ஈவன் வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு அவங்களும் வேற வேற குரூப்ல இருந்து வைப்பாங்க, அது எல்லாமே நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருப்பேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நாட் ஒன்லி புக்கை மட்டுமே நான் வந்து நம்பி இல்லை, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் கூகுள் சர்ச் வந்து நிறைய பண்ணுவேன். எந்த டவுட் இருந்தாலும் கூகுள் சர்ச் பண்ணுவேன், சீனியர்ஸ் கிட்ட கேட்பேன், ஈவன் மை ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கேட்பேன். எல்லாருமே வந்து கைடன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ இது வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிற பிளானிங் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எவ்வளவு மேம் முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த எக்ஸாம்க்கு மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம்னாலும் சரி பிளானிங் வந்து மஸ்ட். அதுதான் நான் சொல்லுவேன். பிளானிங் இல்லாட்டி உங்களால அதை வந்து முடிக்க முடியாது, போர்ஷன் வந்து முடிக்க முடியாது. வாஸ்ட் போர்ஷன் ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாஸ்டா இருக்கும்.
நமக்கு வந்து 5 டிசிப்ளின்ஸ் அப்படின்னும் போது அதுல டிவிஷன்ஸ் இருக்கும்போது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ நிச்சயமா பிளானிங் பண்ணிக்கணும். ஸோ பிளானிங்க்கு அப்படின்னு பார்த்தா நிச்சயமா என் சீனியர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து போட்டு தருவாங்க. ஸோ அதுபடி தான் நாங்க வந்து முடிப்போம். ஸோ இப்போ எக்ஸாம் கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் வந்து ஆல்வேஸ் மஸ்ட். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5 பிளான்ஸ் வந்துட்டு போட்டிருப்போம். 5 ஷெட்யூல்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து டைம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வர 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 இப்ப ஃப்ரூட்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கொடுத்துருப்போம், அப்புறம் 2 மந்த்ஸ், அப்புறம் 1 மந்த், அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் கிட்ட வரும்போது ரிவிஷன் பண்றப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 வீக்ல வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜ் அந்த மாதிரி எல்லாம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் நிச்சயமா முடியும். அண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, எதை எப்ப படி. அண்ட் முக்கியமான திங் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற யாரு கூடயுமே போட்டி போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே தான் வந்து போட்டி, அதை வந்து நினைச்சுக்கோங்க. இப்ப நேத்து வந்துட்டு நீங்க ஒரு 10 பேஜஸ் படிச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு வந்து 11 பேஜஸ் பண்ணுங்க. ஸோ டெய்லியும் நீங்க உங்களையே வந்து தோக்கடிக்கணும். அப்பதான் நிச்சயமா உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் இப்போ வந்து பிஜி ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் மேம் படிக்கணும்? இப்போ ஹார்டிகல்ச்சர் நீங்க எடுத்தீங்க, ஹார்டிகல்ச்சர்ல என்னென்ன மாதிரி புக்ஸ் மேம்? அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஸோ டோட்டலி 5 டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ 5 டிவிஷன், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் 3 ரெஃபரன்ஸ் புக்ஸ் எங்க சீனியர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதுல கொஞ்சம் புக்ஸ் தான் எங்களால முடிக்க முடிஞ்சது. ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் அப்படின்னா ஸோ கிளாஸ்டஸ் ஹார்டிகல்ச்சர். ஸோ ஆத்தர்ஸ் யார் அப்படின்னா முத்துக்குமார் அண்ட் செல்வகுமார். ஸோ இந்த புக்கு வந்து நீங்க தரோவா படிச்சுக்கோங்க, A to Z வந்து படிச்சுக்காங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு அகின் புக் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர். ஸோ இன்ஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் புக் வந்து பை ஜெயின் பிரதர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சேம் கண்டென்ட் தான். அதாவது லைக் ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா இது ரெண்டுமே நீங்க தரவா வந்து படிச்சிருக்கணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து கிளாஸ் டெஸ்ட்ல வந்து எழுதி வச்சுப்பேன். ஈவன் நான் கிளாஸ் டெஸ்ட்ல வந்துட்டு எந்த கீ பாயிண்ட்ஸ் வேற எந்த புக்ல இருந்து எடுத்தாலும் கிளாஸ் டெஸ்ட்ல வந்து எழுதி வச்சுக்கிற பழக்கம் இருக்கு. அப்படிதான். ஸோ கிளாஸ் டெஸ்ட் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் புக் வந்து என்னன்னா ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஸோ இதான் அந்த புக். ஸோ ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சருங்கிறது ஐசிஆர் பப்ளிகேஷன். You can see, I think. So ICR publication வந்து ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இது இப்ப சிங்கிள் வால்யூம், இது வந்து ஓல்ட் எடிஷன் புக் ஆக்சுவலி. ஸோ இப்ப வந்து 2 வால்யூம்ஸ் இருக்கு. அந்த ஸோ நல்லா எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஹேண்ட் புக்கை வந்து தரவா A to Z படிச்சிருங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஐசிஆர் அவங்களோட பப்ளிகேஷன் அப்படின்னும் போது நிச்சயமா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பேப்பர்ல வர கொஸ்டின் பேப்பர்ல வர சான்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த புக் டெக்ஸ்ட் புக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற புக் கிரீன் கலர் இருக்கும். இது வந்து இதுவும் ஐசிஆர் பப்ளிகேஷன் தான், தம்புராஜ் அப்படிங்கிற ஆத்தர் வந்து. ஸோ இதுவும் வந்து இது நல்லா எலாபரேட்டாவே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கிராப் கீழேயும். ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் அட்லீஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பார்த்துக்கோங்க. அதுதான் இதை நீங்க ஃபுல்லா படிக்காட்டியும் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ ஹார்டிகல்ச்சர் அட் அ கிளான்ஸ் சொல்லுவாங்க, ஏஎஸ் ஹெலேரியாவோட புக்கு. ஸோ இந்த புக்லயும் சம் கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எலாபரேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் நாங்கள் அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த பேஜ் மட்டும்தான் ஒரு 200 பேஜ் அந்த மாதிரி தான் வந்து படிச்சிருப்போம், கம்ப்ளீட்டா படிச்சிருக்க மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாரிகல்ச்சர். ஸோ ஃப்ளாரிகல்ச்சர் பொறுத்தவரைக்கும் we have Floriculture at a Glance by Desraj. ஸோ இந்த புக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் இருக்கும், லெசன் பின்னாடி கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் மட்டும் தான் நாங்க படிச்சுட்டு போனோம். பட் திஸ் டைம் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருந்ததுனால இதுல எக்ஸ்டென்ட் ஃப்ளாரிகல்ச்சர்ல இருந்து தான் மோஸ்ட்லி வெரைட்டிஸ் பார்ட் கவர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த புக்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்த வெரைட்டிஸ் எதுவும் இந்த புக்ல வந்து இல்லை. பட் இதுதான் ரெஃபரன்ஸ் புக்கு, வருஷம் இதுல இருந்து தான் நிறைய கேட்பாங்க. இந்த டைம் கொஞ்சம் டஃபா இருந்ததுனால அவங்க வேற ஏதோ சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கொஞ்சம், அதனால ஃப்ளாரிகல்ச்சர் சைடு வந்து டஃபாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஈவன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிக்கும் ஒரு புக் வந்துட்டு இருக்கு, லைக் கிளிம்சஸ் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜின்னு ஒரு புக் இருக்கு. அது வந்து அதுலயும் ஜஸ்ட் கொஸ்டின் பார்ட்ஸ் மட்டும் நாங்க சாஃப்ட் காப்பியா தான் படிச்சோம், அதுக்கு எங்கிட்ட வந்து புக்கே இல்லை.
நெக்ஸ்ட் புக் வந்து ஒரு ஈவன் எம்சிக்யூஸ் வந்துட்டு நிச்சயமா நீங்க சால்வ் பண்ணி ஆகணும். எல்லா இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணும். ஸோ எம்சிக்யூஸ் இன் ஹார்டிகல்ச்சர், இது ஆத்தர் வந்து யாருன்னா பரத் சிங் ஹடாவோட புக்கு. ஸோ இதுலயும் வந்து இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஈஸியாவே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் இன்ஸ்டன்ட் பின்னாடியும் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டே இருக்கணும் ஐசிஆர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஆல்சோ சம் 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்ல இருந்து வர சான்ஸ் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு டோட்டலி 2 புக்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு புக், a competitive book on agriculture. ஸோ இது வந்து பை நீம்ராஜ் சுந்தா. ஈவன் எஸ்ஆர் கந்துவா அப்படிங்கிற ஒரு புக்கும் இருக்கு. ஸோ இந்த 2 புக்ஸ் தான் மேஜரா. ஸோ ஜென்ரல் அக்ரிக்கு ஹார்டிகல்ச்சர், எம்எஸ்சி இன் ஹார்டிகல்ச்சர் பண்றவங்க மட்டும் இல்ல, அதர் டிசிப்ளின்ஸ்ல பண்றவங்களும் கூட இந்த 2 புக்ஸ் தான் வந்து ரிஃபர் பண்ணுவாங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி திஸ் டைம் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நீங்க மெட்டீரியல், அதாவது ஸ்டடி புக்ஸோ இல்ல உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சுக்காதீங்க, ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நியூஸ்ல ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது கூட கேட்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஜென்ரல் ஹார்டிகல்ச்சர்லயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் பேசிக் ஹார்டிகல்ச்சர் புக் பை ஜிதேந்தர் சிங். ஜிதேந்தர் சிங் புக் இது ரொம்பவே நல்லா இருக்கும், டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஜென்ரல் ஹார்டிகல்ச்சர் நீங்க பேசிக் ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னா இந்த புக் படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் என் குமார் புக், இன்ட்ரடக்ஷன் டு ஹார்டிகல்ச்சர். ஸோ என் குமார் புக் வந்து ஐசிஆர் அப்படிங்கறத விட பட் இது நல்லா இருக்கும் இந்த புக். ஐசிஆருக்கு மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹெச்ஓ ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் நம்ம டிஎன்யூ எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸோ அதான் நான் சொல்ல விரும்புறேன், ஈவன் இந்த புக்ஸ் மட்டும் வந்து நீங்க நம்பி இருக்காதீங்க. ஸோ எந்த ஆர்டிகல்ஸ் வந்தாலும், ஸோ வேற எந்த மெட்டீரியல்ஸ், வேற அதர் ஸ்டேட்ஸோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்க கையில தான் இருக்கு படிக்கிறது, அவ்வளவுதான் நான் சொல்வேன். எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, பட் நீங்க தான் படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் இப்போ நீங்க காமிச்சது வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஃபைனல் இயர்ல படிக்க நினைச்சா படிக்க முடியும். இப்போ வந்து பிஜி படிக்கிறதா எந்த இயர்ல இருந்து மேம் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ நீங்க எந்த இயர்ல மேம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? கரெக்டா, ரொம்ப நிறைய புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோட சீனியர்ஸ் ரெஃபர் பண்ண புக்ஸ். ஈவன் நிறைய ப்ரொஃபசர்ஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் இதெல்லாம் முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஸோ நாங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கு எங்க சீனியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க செகண்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாரும் சொல்றது படி பார்த்தா செகண்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஒரு 3 இயர்ஸ் டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க, நீங்க எந்த பேசிஸ்ல படிக்கணும் அப்படின்னா ஐசிஆர் பேசிஸ்ல வந்துட்டு படிக்கணும், அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும், அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். ஸோ செகண்ட் இயர்ல இருந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா ஈஸியா இருக்கும். நாங்க வந்து தேர்ட் இயர்ல இருந்து படிச்சோம். பட் தேர்ட் இயர்ல இருந்து படிச்சாலே முடிக்க முடியாது, சீட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதையும் நாங்க வந்து கிராக் பண்ணிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கறத விட எவ்வளவு ஃபாஸ்டா போர்ஷன் வந்து முடிக்கிறீங்க, எவ்வளவு கண்டினியூஸா படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்களா அப்படிங்கறதுதான் வந்துட்டு முக்கியம். எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அப்படிங்கறதுல தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஈவன் வந்து இப்ப ப்ரெசன்ட் ஃபைனல் இயர்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து தேர்ட் இயர்ஸ் ஆர் செகண்ட் இயர்ஸ் ஆகட்டும், நம்ம வந்துட்டு செகண்ட் இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணல, இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணா முடிக்க முடியுமா அப்படின்னா வந்துட்டு நீங்க வருத்தப்படவே தேவையில்லை. ஸோ வந்து நிச்சயமா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களால வந்து முடிக்க முடியும். லைக் இன்னும் ஒரு இப்ப டிசம்பர் இல்லையா, ஸோ நிச்சயமா இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலும் உங்களால முடிக்க முடியும். நீங்க கண்டினியூஸா படிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் நமக்கு வெரைட்டிஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நீங்க படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகமே வந்து இருக்காது. ஸோ கண்டினியூஸா படிக்கணும். அண்ட் ஈவன் அதான் நான் சொல்றேன், ப்ரெசென்ட் ஃபைனல் இயர்ஸ் இப்ப வந்துட்டு நீங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் நிச்சயமா உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு ஜேஆர்எஃப் சீட்டே ஈவன் டாப் ரேங்க்ஸே கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கொரோனா லீவ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி ராவேல ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாம் ஃபைனல் இயர்ல ஸ்டார்ட் பண்ணி ஜேஆர்எஃப் சீட் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களாம் எப்படி படிச்சாங்கன்னா கண்டினியூஸா படிப்பாங்க, ஒரு கான்பிடென்ட்டோட படிப்பாங்க. அப்படி படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால முடியும். சோ நாங்க வந்து தேர்ட் இயர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிதான் சொல்லிக்கலாம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படும்.
இந்த உங்களுக்கு வந்து ஃபேமிலி சைட்ல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட் மேம் கிடைச்சது? ஃபேமிலி சைட்ல யூஜில நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் வந்து பிஜி படிக்க வைக்கிற ஐடியா எங்க ஃபேமிலிக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனா என்ன வந்து சப்போர்ட் பண்ணல பிஜிக்கு. பிகாஸ் எல்லா ஃபேமிலிலயும் இருக்க மாதிரி தான். கேர்ள்ஸ் வந்து ஏன் ஆஃப்டர் யூஜி வரைக்கும் படிக்க வச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இருந்தாங்க. பட் நான் தான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா இல்ல நான் படிச்சே ஆவேன். எனக்கு இன்னும் ஃபர்தர் போணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சேன். ஈவன் கேர்ள்ஸ்ன்னு மட்டும் இல்லாம பாய்ஸ்க்குமே அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். பிகாஸ் நெக்ஸ்ட் ஜாப்க்கு போகணும், அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஐசிஆர் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன் ரீசன் அப்படின்னா இப்ப வந்து டோட்டலி வந்து 257 சீட்ஸ் இருக்கு இதுல. அந்த 257 சீட்ஸ்ல 2 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. ஒன்னு ஜேஆர்எஃப் சீட்ஸ் அண்ட் நான் ஜேஆர்எஃப் சீட்ஸ். அத முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து என்னன்னா ஸ்காலர்ஷிப் சீட்ஸ் அண்ட் என்டிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஜேஆர்எஃப் சீட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 12,640 வந்துட்டு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஈவன் வந்து பெர் இயருக்கு 6,000 ஃபார் புக்ஸ் அந்த மாதிரி ஸ்டைஃபன் அமௌண்ட் வாங்குறதுக்குள்ள ஸ்டைஃபன் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஈவன் ஐஆர்ஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வெறும் 22,000 தான் பெர் இயர். அண்ட் மெஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா மந்த்லி ஜஸ்ட் 3,500 அந்த மாதிரி தான் வரும். நிச்சயமா உங்களுக்கு உங்க எக்ஸ்பென்சஸ் போக நிறைய அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து உங்க ஃபேமிலிக்கு கூட நீங்க வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கோச்சிங் கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்க பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எங்க வீட்டுல நான் எங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணது எப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த மாதிரி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. அதனால உங்ககிட்ட எனக்கு வந்து எந்த இதுவும் வேண்டாம், நானே வந்துட்டு என்னோட செலவெல்லாம் பாத்துக்குவேன் அப்படின்னு ஒண்ணுதான் எங்க வீட்டுல எல்லாருமே சமாதானம் ஆனாங்க. நிச்சயமா ஐசிஆர் எக்ஸாம் அதுவும் டாப் ரேங்க்ஸா வந்தீங்க அப்படின்னா 92 சீட்ஸ் இருக்கு. பட் 92 சீட்ஸையும் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் கேஸ்ட் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அது இல்லைனாலும் என்டிஎஸ் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு 5,000 கிடைக்கும். அந்த 92 சீட்ஸ் இல்லாம மிச்ச சீட்ஸ்க்கு எல்லாமே மந்த்லி 5,000 கிடைக்கும். அதுவே உங்களுக்கு இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்றேன். உங்க எக்ஸ்பென்சஸ் நீங்களே வந்து பாத்துக்கலாம். அண்ட் இப்ப யூஜி முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோ சேலரி ஜாப் தான் வந்து கிடைக்கும். பட் எம்எஸ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு அண்ட் ஹையர் ஜாப்ஸ்க்கு வந்து நீங்க போகும்போது நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் ஐசிஆர் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இப்படி வந்து நீங்க நிச்சயமா உங்க ஃபேமிலியை வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிஷியலா எல்லாருமே அப்போஸ் பண்ணதான் செய்வாங்க. பட் இந்த மாதிரி நீங்க சீட் வாங்கி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு நான் அதுலயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா எல்லா ஃபேமிலியுமே எந்த பேரண்ட்ஸுமே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கன்வின்ஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் மேம். இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வச்சிருப்பாங்க யூஜி படிக்கிறப்ப. அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆசை இருக்குன்னா நம்ம எம்எஸ்சி படிக்கணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். அவங்க எப்படி மேம் வந்து இப்போ அரியர் வச்சிருந்தா எம்எஸ்சி எழுத முடியுமா? இப்போ அவங்க வந்து எழுதுறதுன்னா இப்போ எம்எஸ்சியோட சேர்த்து அரியர் எக்ஸாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இந்த எக்ஸாம்னு மட்டும் இல்ல, எந்த எக்ஸாமுமே அதாவது இப்ப நீங்க எம்எஸ்சி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி தான் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது நிச்சயமா நீங்க அரியர்ஸ் வச்சிருக்க கூடாது ஜாயின் பண்ணும்போது. பட் ஐசிஆர் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஈவன் அப் டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர்ற வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கு. அரியர்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு. டிஸ்டிங்ஷன்ல தான் வந்துட்டு நீங்க பாஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐசிஆர் எக்ஸாம்க்கு வந்து கிடையாது. நீங்க அரியர்ஸ் வச்சிருக்க கூடாது, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் நிச்சயமா டைம் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்து அட்லீஸ்ட் 1 or 2 months வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைம்குள்ள வந்து நீங்க அரியர்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா சீட் வந்து அவைலபிளா இருக்கும். ஈவன் உங்க ஓன் யூனிவர்சிட்டியில இருந்து நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. பிகாஸ் சீட் கிடைச்சிருச்சு, ஐசிஆர் மாதிரி ஒரு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அரியர்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு. அந்த மாதிரி எங்க செட்லயும் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் ஈவன் வந்து அவங்க கிளியர் பண்ணி இப்ப ஜாயினும் பண்ணிட்டாங்க. அரியர்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. பட் அது நீங்க தான் பாத்துக்கணும். அரியர்ஸையும் அண்ட் ஐசிஆர் ப்ரிப்பரேஷனையும் சைட் பை சைட் நீங்க தான் வந்து பாத்துக்கணும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க நல்லா படிச்சு பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு எல்லாரும் தயாரா தான் இருப்பாங்க. ஈவன் யூனிவர்சிட்டி சைடுமே உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறதுக்கு தயாரா தான் வந்து இருப்பாங்க. ஹோப்ஃபுல்லா இருங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் படிங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ ஐசிஆர் எக்ஸாமும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்த கியூசெட் எக்ஸாம் ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா? இல்ல இதுக்கு வேற மாதிரி அதுக்கு வேற மாதிரி ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணுமா?
ஸோ ஐசிஆர் அப்படிங்கிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இல்லையா? ஸோ இது வந்து ஓவரால் இந்தியாவுக்கு. ஸோ இவங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய அக்ரிடேட்டட் யூனிவர்சிட்டிஸ்ல 15% ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு இவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. இவங்க ஐசிஆர் சீட்ஸா அலாட் பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஐசிஆர் எக்ஸாம் அப்படிங்கிறது ஓவரால் இந்தியாவுக்கு இருக்கிறதுனால உங்க கொஷினும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸையும் கவர் பண்ற மாதிரி தான். வெரைட்டிஸ் கேட்டாங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணது மட்டும் கேட்க மாட்டாங்க, எல்லா ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணி தான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஐசிஆர் செட்டப். அதே வந்துட்டு இப்ப கியூசெட் எக்ஸாம் அப்படிங்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அவங்க நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கறதுனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து இவங்களும் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஈவன் வந்து ஐசிஆர் அப்படிங்கிறது வந்து ஒன்லி அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான். பட் கியூசெட் எக்ஸாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நிறைய டிசிப்ளின்ஸ்க்கு, ஈவன் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸோ இல்ல வந்துட்டு லா அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் என்ன திங் அப்படின்னா ஹார்டிகல்ச்சருக்கு வந்துட்டு, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஹார்டிகல்ச்சர், எம்எஸ்சி இன் ஹார்டிகல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் பண்ற மாதிரி திருவாரூர்ல வந்துட்டு இருக்கு, சியூடின்னு சொல்லுவாங்க. அங்க மட்டும்தான் வந்து நீங்க எம்எஸ்சி இன் ஹார்டிகல்ச்சர் வந்து பண்ண முடியும். அங்கேயும் பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் தான். பிகாஸ் இப்பதான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணனால 3 சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க எம்எஸ்சி பண்ண முடியும். ஃப்ரூட்ஸ், வெஜ் அண்ட் ஈவன் ஃபிளாரிகல்ச்சர்ல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஹார்டிகல்ச்சர் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலேயே ஹோல் இந்தியாவை பார்க்கும்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் ப்ரொவைட் பண்றதுனால கொஷின் வந்து இங்க இருந்து தான் எடுப்பாங்க. ஸோ கொஷினே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெரைட்டிஸ் அண்ட் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அண்ட் ஈவன் திஸ் டைம் பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ்டஸ் ஹார்டிகல்ச்சர் புக் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்டஸ் ஹார்டிகல்ச்சர்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்துட்டு சியூடிஎன் எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க இப்ப ஐசிஆர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாலே அது மோர் தென் இனஃப். நீங்க எந்த என்ட்ரன்ஸ் வேணாலும் கிராக் பண்ணிடலாம். ஈவன் ஆந்திரால வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸா இருக்கட்டும், இல்ல கர்நாடகா வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸா இருக்கட்டும். ஸோ எந்த என்ட்ரன்ஸ் வேணாலும் நீங்க ஐசிஆர் படிச்சீங்க அப்படின்னாலே வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் வந்து இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னும் போது நீங்க வந்து பர்டிகுலர்லா தமிழ்நாடுக்குள்ள இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அண்ட் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண வேற ஏதாவது டெக்னிக்ஸ், அது மட்டும் டெக்னாலஜி மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் இப்போ லாஸ்டா ஒரு ஃபைனல் ஒரு கொஸ்டின் மேம். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க, நகரத்துல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யூஜி படிக்கிறப்பையும் சரி, இப்போ பிஜி அதர் ஸ்டேட்ல போனாலும் இப்போ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதுல இருந்து எப்படி மேம் வெளியில வர்றது? வெளியே வர்றது அப்படிங்கறத விட சொல்லப்போனா நீங்க சொன்னது உண்மைதான். கிராமத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அண்ட் ஈவன் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னும் போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹிந்தி தெரியாது நமக்கு. ஸோ அதுவே நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும். பட் அது ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்க்குள்ள நிச்சயமா உங்களுக்கு ஹிந்தி வந்து பேச முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம யூனிவர்சிட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களே பாத்தீங்கன்னா 1 இயர்ல வந்து தமிழ் கத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வெளியே போனா ஏன் ஹிந்தி கத்துக்க முடியாது? ஸோ அதை வந்து விட்டுருங்க. அந்த மாதிரி வந்து ஹிந்தி அப்படிங்கறத வச்சு நீங்க வந்து உங்களை இன்ஃபீரியரா நினைச்சுக்காதீங்க. ஸோ ஈவன் வந்து இப்ப எந்த யூனிவர்சிட்டி நீங்க போனீங்கன்னாலும் சரி, இப்ப டெல்லியிலேயே பாத்தீங்கன்னா ஐஏஆர்ஐல 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்எஸ்சிக்கு நியர்பை 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கு வந்து அங்க சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நீங்க வெளியே போனா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ ஐஏஆர்ஐ அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நீங்க எந்த யூனிவர்சிட்டி போனாலும் சரி, பெங்களூர் சரி, பகல்கோட் கேம்பஸ் அண்ட் ஒய்எஸ்ஆர் ஆந்திரா, ஸோ எங்க போனாலும் சரி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமா இருப்பாங்க அண்ட் ஹெல்ப் பண்றதுக்கும் நிச்சயமா இருப்பாங்க. ஸோ நீங்க நம்பி வெளியே வரலாம் அப்படிங்கறத வந்து நான் சொல்லுவேன். அண்ட் இப்ப கிராமத்துல இருக்க மாணவர்களுக்கு கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம் இருக்கலாம். ஐசிஆர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் மோர் தென் 50% வந்து ஈவன் ஐஏஆர்ஐலயே பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி அவ்வளோலாம் தெரியாது, நம்மள மாதிரி தான். ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஆர் எக்ஸாம் நிறைய கிராக் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அண்ட் ஆந்திரா இவங்க தான் இருப்பாங்க. பட் இந்த 4லயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இவங்க இந்த மிச்ச 3 ஸ்டேட்ஸ்க்குமே வந்து ஹிந்தி அவ்வளவு வந்து தெரியாது, அவங்க ஓன் லாங்குவேஜ் தான் வந்து தெரியும். ஸோ அதனால பட் அவங்களே வந்துட்டு போகும்போது நம்மளால ஏன் வந்து போக முடியாது? நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? ஸோ நிச்சயமா நம்மளால வந்து போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை பிரேக் பண்றதுக்காக
அதாவது நீங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தீங்க, குண்டுச்சட்டியிலேயே குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால வந்து வெளியே வர முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு ஐசிஆர் அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வேற ஸ்டேட்டுக்கு போய் படிக்க முடியும், நிறைய பேர்கிட்ட பழக முடியும். சோ உங்களோட நிலைமைய வந்து உங்களால மாத்திக்க முடியும். சோ எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஐசிஆராவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு முடியாது அப்படின்னு ட்ரை கூட பண்றது இல்ல. எல்லாரும் வந்து எழுதி பாருங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குதோ, சீட் கிடைக்குதோ இல்லையோ அது வந்து செகண்ட். சோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் எழுதணும். அதுதான் என்னோட விருப்பம். ஓகே மேம். சூப்பர் மேம். இது கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருந்துச்சுன்னு நம்புறோம் மேம். ஓகே மேம். கல்னிப்பு சார்பாக உங்களை இன்டர்வியூ செஞ்சதுக்கு மிக்க நன்றி.